தோழர் ஜீவானந்தம் இந்த சிராவையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் மகாத்மா காந்திக்கு. இந்த 2 கொள்கையில் நான் மாறுபடுகிறேன், உங்கள் கருத்து என்னன்னு. உடனே காந்தி எவ்வளோ பெரிய மதிப்புள்ளவர், அவர் எழுதுகிறார் மறுகடிதம். தோழர் ஜீவானந்தம், உங்களுடைய கருத்தை எழுதியதை பார்த்து இரவு முழுதும் தூங்க முடியவில்லை. விரைவில் காரைக்குடி வருவேன், வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறேன், சந்திக்கிறேன் எழுதினார். அதன்படி மகாத்மா காந்தி இங்கே காரைக்குடிக்கு வந்த பொழுது ராஜாசியை கூப்பிட்டு கேட்குறார், தோழர் ஜீவானந்தம் சிராவையில் போய் பார்க்கணும், இருக்காரான்னு விசாரிங்கன்னு. அதுக்கு என்ன கவலைப்படாதீங்க, ஜீவானந்தத்தை இங்கே வர சொல்லுவோம்னாரா ராஜாஜி. மகாத்மா காந்தி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார். அப்போ அவர் சொன்னார், அப்படியெல்லாம் வர சொல்லி பார்க்கக்கூடாது, நம்ம போய்த்தான் பார்க்கணும், இதான் மனித மாண்பு. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வர சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை வேணாலும் அப்படி ஆயிட்டா நம்ம நிலைமை. ஆனால் மகாத்மா காந்தி சிராவையில் வந்து தோழர் ஜீவானந்தத்தை சந்திக்கிறாரு. வந்த உடனே கேட்குறாரு, யார் ஜீவானந்தம்னு. 20 வயது இளைஞனாக நிற்கிறார் தோழர் ஜீவானந்தம். நீங்கள் தானே அது. ஒரு ஆசிரியர், 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது இந்த 2 கருத்தில். இவர் கருத்தை இவரும் பின்வாங்கவில்லை, அவரும் அதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்காரு. முடிவா சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அந்த இயக்கத்தில் இருந்த தோழர் ஜீவானந்தம், இதிலிருந்து நீங்க மாறுபடவில்லை என்றால் உங்க இயக்கத்தில் இருக்கிறதை பற்றி நான் மறுபரிசீலனை செய்ய நினைக்கிறேன் என்று உத்தரவு போடுறாரு. முடியுமா? இன்னைக்கு ஒரு தலைவனை எதிர்த்து நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களா? உங்க கருத்து தப்பா இருக்கு, நான் இருக்க முடியாது சொல்லிடுவீங்களா? சொல்லிட்டு நடமாட முடியுமா? இப்போ உள்ள ஆளாக இருந்தால் அடுத்த நாள் நடுகள் நட்டுருப்பாங்க, கொடிக்கம் போச்சு, செத்தே போனார்னு. நடந்திருக்குமா இல்லையா? ஒரு கருத்தை துணிச்சலா சொல்றதுக்கு இல்லை நம்மளால. ஆனாலும் தோழர் ஜீவானந்தம் காந்தி எதிர்த்து சொன்னார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மண்ணு என்ன நடக்கிறான், எப்படி இருக்கிறோம், ஏன் இந்த சிந்தனை சிதறல்கள் எதனால் உண்டானது, வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது, நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோம் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள்.